வெல்கம் டு தமிழ் காவியம். தோற்றவன் தன் வித்தையை வெற்றி கொண்டவனுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் மரணத்தை ஏற்க வேண்டும் என்றாள். அவள் சொன்னதை உள்வாங்கிக் கொண்ட அபிமன்யுவின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. அவன் ஆர்வத்துடன், இது கொஞ்சம் சுவாரஸ்யமான விதியாகத்தான் இருக்கிறது. அப்படியென்றால் அந்த விலை ஒரு வித்தையாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா வத்சலா? அல்லது ஒரு அரிய மூலிகையாகவோ, மன்னர் மட்டுமே அறிந்த ரகசியத்தை தகவலாகவோ, அல்லது ஒரு தேசத்தின் வரைபடமாகவோ கூட இருக்கலாமா என்றா. அபிமன்யுவின் இந்த கேள்வியில் இருந்த தீவிரம் வத்சலாவை ஒரு கணம் மௌனமாக்கியது. அவனது கண்கள் இப்போது போர்க்களத்தை ஒரு வீரனாக மட்டும் பார்க்கவில்லை, ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனைப் போல அங்கிருக்கும் ஒவ்வொரு வீரனிடமும் என்னென்ன ரகசிய வித்தைகள் புதைந்துள்ளன என்று எடை போடத் தொடங்கினா. வத்சலா அவனது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவள் போல மெதுவாக தலையசைத்தாள். ஆம் அபிமன்யு, உன் கணிப்பு மிகச்சரி. ஆனால் இந்த பாதையில் ஒரு பேராபத்தும் ஒளிந்திருக்கிறது என்று அவன் காதருகே குரலை தாழ்த்தினா. நீ மற்றவர்களின் ரகசியங்களை வேட்டையாட நினைப்பது போலவே இங்குள்ள பல குலங்கள் மற்றவர்களின் உயிரை விட அவர்களின் அறிவை திருடி செல்லவே களம் இறங்கியிருக்கிறார்கள். இதோ அங்கே பார் என்று அவள் மேடையின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த சில கருப்பு ஆடை அணிந்திருந்தவர்களை காட்டினா. அவர்களின் கண்கள் மைதானத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீரனின் அசைவுகளையும் கழுகை போல கவனித்துக் கொண்டிருந்தன. வத்சலா தொடர்ந்தா, அவர்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, வித்தை திருடர்கள். உன்னை குறிவைப்பவர்களும் அங்கே இருப்பார்கள். எனவே ஒருவேளை எதிரியை வெல்ல முடியாது என்று தோன்றினாள், உனது தனித்துவமான வித்தைகளை தப்பித்தவறிக்கூட வெளிப்படுத்தி விடாதே. உன் ரகசியம் உனக்குள்ளேயே புதைந்து கிடக்கட்டும். இந்த போட்டியில் வெற்றியாளராக உருவெடுப்பதை விட உன் அறிவை பறிகொடுக்காமல் தப்பிப்பதே உனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றாள். அபிமன்யுவின் பார்வை இப்போது அந்த வித்தை திருடர்கள் மீது படிந்தது. அவன் உதட்டில் ஒரு மெல்லிய சிரிப்பு தோன்றியது. கவலைப்படாதே வத்சலா, ரகசியத்தை தொட நினைப்பவர்கள் அதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் சாம்பலாவார்கள் என்று உறுதியாக கூறினான். அவன் வார்த்தைகளில் வீரம் தெரிந்தாலும் அவனது கண்கள் களத்தின் கொடூரத்தை எடை போட தவறவில்லை. இது வெறும் வீர விளையாட்டு அல்ல, தகுதியற்றவர்களை அழித்து எதிர்கால தலைவர்களை தீர்மானிக்கும் ஒரு இரக்கமற்ற வேட்டை என்பதை அவன் உணர்ந்தான். மைதானத்தில் நிலவிய அந்த மயான அமைதி ஒரு பெரும் புயலுக்கு முந்தைய மௌனத்தைப் போல பயங்கரமாக இருந்தது. அங்கே நின்றிருந்த ஒவ்வொரு வீரனும் அடுத்தவனின் கழுத்தை அறுக்கத் துடிக்கும் வேட்டை நாய்களைப் போலவே அவனுக்கு தோன்றின. அப்போது சாம்பல் நிற ஆடையணிந்த ஒரு கூட்டத்திடம் இருந்து மர்மமான ஆற்றல் அலை ஒன்று பரவியது. அது வேதாள குலத்தினர். அவர்களது தீய சக்தி சுற்றியிருந்த பலவீனமான வீரர்களை மூச்சு திணற செய்தது. திடீரென வத்சலா தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு தடுமாறினாள். அபிமன்யு, காற்று பாரமாக இருக்கிறது, ஏதோ ஒன்று என் நெஞ்சை அமுக்குவது போல் இருக்கிறது என்று திணறினாள். அபிமன்யு இது வெறும் காற்றின் அழுத்தம் அல்ல, எதிரிகள் திட்டமிட்டு பரப்பும் ஒளிவட்ட அழுத்தம் என்பதை நொடியில் உணர்ந்தான். அவன் முகத்தில் ஒரு தீர்க்கமான உறுதி மின்னியது. மெதுவாக தன் கையை வத்சலாவின் இருக்கையில் வைத்தான். அவனது நிலபூத சக்தி தரை வழியாக ஒரு மின்னல் கீற்றைப் போல பாய்ந்து வத்சலாவை சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது. மறுநொடியே வத்சலாவின் பாரம் நீங்கியது. அவளது சுவாசம் சீரானது. அவள் வியப்புடன் அவனை நோக்கினாள். நீ எப்படி இதை செய்தாய்? அபிமன்யு அவளை பார்க்காமலேயே களத்தின் மீது தன் பார்வையை பதித்து மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். உனது பிரதிநிதி நான். உன்னை காக்க வேண்டியது என் கடமை அல்லவா? அதனால் ஒரு வருங்கால தலைவியாக நிமிர்ந்து உட்கார் என்றா. அவன் வார்த்தைகள் அவளுக்கு புதிய உற்சாகத்தை பாய்ச்சின. இருப்பினும் அபிமன்யுவின் ஆழ்ந்த மௌனம் அவளுக்கு ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தியது. அவள் ரகசியமாகச் சொன்னாள். அபிமன்யு, என்னிடம் இறந்தோர் பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அபூர்வ மாத்திரை இருக்கிறது. இதை உட்கொண்டால் தற்காலிக வலிமை உனக்கு கிடைக்கும். நிலைமை மோசமானால் இதை பயன்படுத்திக்கொள் என்றாள். அபிமன்யு நம்பிக்கையுடன் சிரித்தா. அதற்கு கால அவகாசம் இருக்கிறது வத்சலா. நான் போரில் வென்று திரும்பியதும் அந்த மாத்திரையை உன்னிடமிருந்து வெற்றி பரிசாக பெற்றுக்கொள்கிறேன். அப்போது அவனது மனம் தன் ஆச்சாரியர் தாமாவை எண்ணிக்கொண்டது. உண்மையான வலிமை மாய மாத்திரைகளில் இல்லை, அது உன் மன உறுதியில்தான் குடிக்கொண்டிருக்கிறது என்ற தாமாவின் கம்பீரமான குரல் அவன் காதுகளில் முழங்கியது. இங்கே ஒவ்வொருவனிடமும் ஒரு வஞ்சகமான குறுக்கு வழி இருக்கலாம்,
ஆனால் என் முன்னேற்றம் என் ஈட்டி முனையில் மட்டுமே இருக்கிறது என்று தனக்குள் உறுதி பூண்டார். மைதானத்தில் நிலவிய அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு அருகிலிருந்து ஒரு கரகரப்பான ஏளன சிரிப்பு கேட்டது. 2 இருக்கைகள் தள்ளி அமர்ந்திருந்த பச்சை நிற ஆடையணிந்த வீரன் அபியமுதன் அபிமன்யுவை ஒரு புழுவை பார்ப்பது போல இகழ்ச்சியுடன் பார்த்தார். என்ன இளைஞனே, நடுக்கமாக இருக்கிறதா? இந்த போர்க்களத்தில் வெறும் கனவுகளோடு மட்டும் கால் பதித்து விட முடியாது. என் கணக்குப்படி முதல் மோதலின் போதே நீ மண்ணை கவ்வுவது நிச்சயம் என்று ஆணவத்துடன் கூறினார். அபிமன்யுவின் கண்கள் சட்டென சிவந்தன. அவன் தனது நிதானத்தை இழக்காமல் அவனுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க துணிந்த அந்த நொடியில் மைதானத்தின் உயரமான மேடையில் இருந்து ஒரு இடி முழக்கம் போன்ற குரல் கேட்டது. மூத்தவர் சூரியவர்மன் எழுந்து நின்றார். அவரது கவசத்தின் ஒளி அனைவரின் கண்களையும் கூசச் செய்தது. அவர் உரத்த குரலில் அறிவித்தார், அனைத்து இளவரசிகளும் கவனியுங்கள். உங்கள் வீரர்களின் வாழ்வையும் சாவையும் தீர்மானிக்கும் தலைவிதி இந்த பானைகளுக்குள் காத்திருக்கிறது. ஒவ்வொருவராக முன்னால் வந்து உங்கள் சீட்டுகளை எடுங்கள். அந்த அறிவிப்பு வந்ததும் அங்கிருந்த வீரர்களின் இதய துடிப்பு அவர்களுக்கு தெளிவாக கேட்டது. இளவரசிகள் ஒவ்வொருவராக மேடைக்கு செல்லத் தொடங்கினர். வத்சலா எழுந்தபோது அவள் கைகள் லேசாக நடுங்கின. அதை கவனித்த அபிமன்யு அவளது கையை மென்மையாக தட்டி, பயப்படாதே வத்சலா, உனது நம்பிக்கை அவ்வளவு எளிதில் வீழ்ந்து விடாத, போய் வா என்று மெல்லிய குரலில் ஊக்கமளித்தார். இளவரசிகள் ஒவ்வொருவராக முன்னால் வந்து சீட்டுகளை எடுக்கத் தொடங்கினர். வத்சலாவின் முகத்தில் தெரிந்த பதற்றத்தைக் கண்ட அபிமன்யு, கவலைப்படாதே, நான் அவ்வளவு எளிதில் வீழ்ந்து விட மாட்டேன் என மீண்டும் ஆறுதலாக கூறினார். உண்மையில் களத்தில் உள்ள மற்றவர்களின் யுத்த தந்திரங்களை எடை போட வேண்டி தனது போட்டி கடைசியாக வரவேண்டும் என்றே அபிமன்யு விரும்பினார். ஆனால் வத்சலா கையில் ஒரு சீட்டுடன் கவலையாய் வந்து அமர்ந்தார். அபிமன்யு அந்த சீட்டை வாங்கி பார்த்தார். எண் 3. இன்று அதிர்ஷ்டம் என் பக்கம் இல்லை போலிருக்கிறது என்று அபிமன்யு தனக்குள் புன்னகைத்துக் கொண்டார். அதற்குள் போர்க்களம் அதிரும் வகையில் அந்த அறிவிப்பு வந்தது. வீரர் எண் 1 களம் இறங்குங்கள். கூட்டத்தில் இருந்து உற்சாக குரல் எழுந்தன. ஓ, இது சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது. இதோ அங்குருதி குலத்தைச் சேர்ந்த சுகந்தன். அந்த பெயரை கேட்டதும் அபிமன்யுவின் பார்வை கூர்மையானது. கருப்பு உடையில் அசைவற்ற மலை போல சுகந்தன் நின்று இருந்தார். அடுத்த அறிவிப்பு வந்தபோது கூட்டத்தில் சலசலப்பு அதிகமானது. அங்கே பார், அது அவியமுதன். அவனது அதிர்ஷ்டம் மிக மோசம். அவன் சுகந்தனை எதிர்கொள்ளப் போகிறான். இதைக் கேட்டதும் அபிமன்யு ஒரு சிரிப்புடன் அவியமுதனை பார்த்து, உன் பெயர் அவியமுதனா? வாழ்த்துக்கள். உன் தற்பெருமைக்கு நிகரான திறமை உன்னிடம் இருக்கும் என்று நம்புகிறேன். உனக்காக ஒரு வேட்டைக்காரன் காத்திருக்கிறான். சென்று வா என்று கூறினார். அபிமன்யுவின் வார்த்தைகளை கேட்ட அவியமுதன் முகத்தில் ஒரு கணம் பயம் மின்னி மறைந்தது. அவன் எதற்கும் பதில் சொல்லாமல் அவன் களத்திற்கு புறப்பட்டான். சுகந்தன் அமைதியாக இருந்தான். தன்னை நோக்கி வரும் அவியமுதனை ஒரு வேட்டையாடி தனது இரையை நோக்குவது போல பார்த்தான். அவன் கண்களில் தெரிந்தது ஒரு மனிதன் அல்ல, ஒரு சடலம் மட்டுமே. கத்தி முழங்கும் எதிரியை விட மௌனமாக நிற்கும் எதிரியே அதிக ஆபத்தானவன் என்பதை சுகந்தனின் அமைதி பறைசாற்றியது. அபிமன்யு உன்னிப்பாக கவனித்தார். சுகந்தன் நம்ப முடியாத மௌனத்தில் இருக்கிறான். அவனது ஆற்றலில் எந்த சலனத்தையும் உணர முடியவில்லை. இரு வீரர்களும் நேருக்கு நேர் நின்றபோது இரு துருவங்களுக்கு இடையிலான மோதலைப் போல அந்த இடமே அதிரத் தொடங்கியது. சுகந்தன் தாழ்ந்த உறைபனி போன்ற குளிர்ந்த குரலில் பேசினான். நீ இப்போதே சரணடைந்தால் உயிர் பிழைக்கலாம், மறுத்தால் பின்விளைவுகள் மோசமாக இருக்கும். இப்போரில் நீ மடிந்தால் அதற்கு உன் பலவீனமே பொறுப்பு. அதை மறைக்க உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உன் உயிருக்கு ஈடாக எனக்கு ஒரு குறிப்பிட்ட ரகசியம் தேவை என்றான். அவனது அமைதி அந்த எச்சரிக்கையை இன்னும் அச்சமூட்டுவதாக மாற்றியது. அவியமுதன் ஆத்திரத்துடன் கத்தினான். என்னை மிரட்டுகிறாயா? நான் புகழ்பெற்ற மேற்கு குலத்து வீரன் என்பதை மறந்துவிடாதே. சண்டையிடப் போகிறாயா அல்லது வாய்சாவடால் பேசிக்கொண்டே இருப்பாயா என்று கர்ஜிக்கும்படி சிரித்தான். ஆனால் கூட்டத்தில் ஒருவர் கூட அவனோடு சேர்ந்து சிரிக்கவில்லை. அந்த மயான அமைதி அவியமுதனின் அடிமனது பயத்தை அப்பட்டமாக தோலுரித்து காட்டியது. அடுத்த நொடி சுகந்தனின் உடலில் இருந்து குருதி பெருக்கைப் போல சீற்றத்துடன் ஆற்றல் வெளிப்பட்டது. காற்றில் இரும்பும் பிணவாடையும் கலந்த ஒரு மரண நெடி வீசியது.
அபிமன்யு புருவத்தை சுருக்கி கவனித்தான். அவன் சக்தியில் இரத்தத்தின் வாசனை வீசுகிறது. எண்ணற்ற உயிர்களை குடித்தவன் அவன். நான் எதிர்பார்த்ததை விட அவன் பலசாலிதான் என்றான். அபியமுதனும் தன் ஆற்றலை திரட்டினான். விசித்திரமாக ஒளிரும் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்ட மந்திரவாள் ஒன்றை அவன் வெளியே எடுத்தான். அதைக் கண்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். பரவாயில்லை, இவனிடமும் ஏதோ ஒன்று இருக்கிறது. இன்று சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருக்காது என்று அபிமன்யு தனக்குள் வியந்தான். அபியமுதன் தனது கையை உயர்த்தி காற்றில் விசித்திரமான முத்திரைகளை உருவாக்கத் துவங்கினான். அடுத்த நொடி ஒரு சூறாவளி காற்று அவன் வாளைச் சுற்றி சுழலத் தொடங்கியது. அந்த சுழற்காற்று கண்ணுக்குத் தெரியாத ஆயிரக்கணக்கான சிறு கத்திகளாக உருமாறியது. பிரகாசிக்கும் ஒளியுடன் அந்த வாள் சுகந்தனை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அந்த தாக்குதல் தன் நெஞ்சுக்கு நேராக நெருங்கி வருவதைக் கண்டும் சுகந்தன் அணு அளவும் அசையாமல் நின்றான். இந்த அற்பமான வித்தையா என்னை அச்சுறுத்தும் என்று அவன் ஏளனமாக சிரித்தான். சுகந்தனின் அந்த அலட்சியத்தைக் கண்டு அவியமுதனின் முகம் கோபத்தால் சிவந்தது. அவன் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகும் முன்பே சுகந்தன் மின்னல் வேகத்தில் தன் மணிக்கட்டை சுழற்றி ஒரு முத்திரையை உருவாக்கினான். உன் ஆட்டம் முடிந்தது என்று சுகந்தன் கர்ஜித்தான். சுகந்தனின் கையில் பிரம்மாண்டமான கருப்பு வாள் ஒன்று உருவெடுத்தது. அவனை சுற்றியிருந்த செந்நிற ஆற்றல் அனைத்தும் அந்த வாளுக்குள் பாய்ந்து அதை ஒரு அரக்கனைப் போல் கொடூரமாக மாற்றியது. அவன் வாளை சுழற்றிய போது எழுந்த ஓசை வாளின் சத்தம் அல்ல, அந்த வாளுக்கு பலியானவர்களின் மரண ஓலம் போல இருந்தது. அதைக் கேட்ட பலவீனமான வீரர்கள் பயத்தில் காதுகளை பொத்திக் கொண்டனர். சுகந்தன் தன் வாளை ஒருமுறை ஆக்ரோஷமாக வீசினான். இரத்த சிவப்பில் ஒரு பேரலை அவியமுதனை நோக்கி பாய்ந்தது. ஆனால் அவியமுதன் தன் வாளின் வலிமையை நம்பி தற்பெருமையுடன் சிரித்தான். அடுத்த நொடி அவியமுதனின் வாள் ஒளிரும் பச்சை நிற பிரம்மாண்டமான பாம்பாக உருமாறி சீறிக்கொண்டு சுகந்தனை நோக்கி பாய்ந்தது. சுகந்தன் உதட்டில் ஒரு குளிர்ந்த புன்னகை மின்னியது. இந்த பாம்பும் உன்னை காப்பாற்றப் போவது இல்லை என்று சிரித்தான். பின்னர் தன் முழு வலிமையையும் திரட்டி தன் கையை முன்னோக்கி நீட்டினான். அதில் இருந்து செந்நிற ஆற்றல் கடலாலைப் போல வெளியேறியது. அதுவும் பச்சை நிற பாம்பும் மோதின. அதில் அந்த பாம்பு அலறியபடி 2 துண்டுகளாக சிதறியது. தாக்குதல் அத்துடன் நிற்கவில்லை. அந்த செந்நிற அலை ஒரு தீப்பிழம்பைப் போல பாய்ந்து சென்று அவியமுதனின் மார்பை தாக்கியது. அந்த வேகத்தில் அவியமுதன் பல அடி தூரம் தூக்கி வீசப்பட்டான். அவன் மார்பில் ஆழமான காயம் ஏற்பட்டு இரத்தம் பீச்சி அடித்தது. அரங்கமே அதிர்ச்சியில் உறைந்தது. அவியமுதன் தரையில் சரிந்தான். வாயிலிருந்து இரத்தம் வழிய அவன் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. அவனது கண்களில் இருந்த ஆணவம் இப்போது மரண பயமாக மாறியிருந்தது. சுகந்தன் தன் இரத்தம் தோய்ந்த வாளுடன் அவனை நோக்கி நிதானமாக நடந்து வந்தான். ஒவ்வொரு காலடியும் அவியமுதனின் மரண நேரத்தை அறிவிப்பது போல இருந்தது. மரணத்தை நேருக்கு நேர் கண்ட அவியமுதன் தன் காயத்தை ஒரு கையில் பொத்தியபடி தரையில் பின்னோக்கி நகர்ந்து கெஞ்சினான். சகோதரா, தயவு செய்து என்னை கொல்லாதே. என் உயிருக்கு ஈடாக உனக்கு என்ன வேண்டும்? என் குலத்தின் செல்வமா, வித்தையா, எது வேண்டுமானாலும் தருகிறேன், சொல். அவன் குரல் பயத்தில் நடுங்கியது. ஆனால் சுகந்தன் ஒரு கொடூரமான புன்னகையுடன் அவன் அருகில் குனிந்தான். உன் பிச்சையும் வேண்டாம், உனது வித்தையும் வேண்டாம். எனக்கு தேவையானதை உனது சடலத்திலிருந்து நானே எடுத்துக்கொள்வேன் என்று அவன் காதில் ரகசியமாக சொன்னான். அந்த கொடூரமான வார்த்தைகளை கேட்டதும் அவியமுதனின் கண்கள் விரிந்தன. அங்கிருந்த கூட்டத்திற்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டது அவியமுதன் இனி உயிர் பிழைக்கப் போவதில்லை என்று. சுகந்தன் அவனை முடித்து விடுவானா அல்லது அவியமுதனின் கெஞ்சல் பழிக்குமா? சந்திரபுரி பேரரசில் துவாரகர் குழுவின் போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. அரங்கில் முதலில் களம் இறங்கியது அங்குருதி குலத்தின் கருப்பு உடை அணிந்த கொடூர வீரன் சுகந்தன். அவனுக்கு எதிராக பச்சை நிற ஆடையுடன் அவியமுதன் நின்றான். இருவருக்கும் இடையே போர் உக்கிரமானது. அவியமுதன் தனது ஆற்றலால் ஒரு நாகத்தை உருவாக்கி சீறவிட்டான். ஆனால் சுகந்தன் தனது இரத்த வாளால் அதை சிதறடித்தான். சுகந்தனின் அந்த பயங்கரமான பதிலடியில் நிலைத்தடுமாறிய அவியமுதன் மரண பயத்தில் கெஞ்சினான். என்னை கொல்லாதே, என் உயிருக்கு ஈடாக உனக்கு என்ன வேண்டும் என்று நடுங்கும் குரலில் அவன் உயிர் பிச்சை கேட்டான். ஆனால் சுகந்தன் இந்த வாய்ப்பை கொலைவெறியுடன் நிராகரித்தான்.
சண்டையை தொடர்வதைத் தவிர தனக்கு வேறு வழியில்லை என்பதை அவியமுதன் உணர்ந்தான். எஞ்சியிருந்த தன் சக்தி அனைத்தையும் ஒன்று திரட்டி அவியமுதன் மீண்டும் அந்த பச்சை நாக தாக்குதலை தொடுத்தான். ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களின் முன்னிலையில் இரு வீரர்களின் தாக்குதல்களும் மோதிக்கொண்ட போது இடி போன்ற வெடிச்சத்தம் போர்க்களம் முழுவதும் எதிரொலித்தது. ஆற்றல் அலைகள் நாலாபுறமும் பாய்ந்தன. சுகந்தனின் செந்நிற சக்தி அவியமுதனின் ஆற்றலால் உருவான பிரம்மாண்டமான பச்சை நாகத்துடன் மோதிய போது அவியமுதன் போர்க்களமே அதிரும்படி கர்ஜித்தான். சுகந்தா, நீ அங்குருதி குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இன்று நீ இந்த போரிலும் தோற்பாய், உன் உயிரையும் இழப்பாய் என்று சிரித்தான். ஆனால் அவியமுதனின் முகத்தில் இருந்த புன்னகை விரிவதற்கு முன்பே பீதி அவன் முகபாவனையை ஆட்கொண்டது. அடுத்த கணம் காதுகளை செவிடுபடுத்தும் ஒரு வெடிச்சத்தம் கேட்டது. சுகந்தனின் இரத்த வாள் அந்த பிரம்மாண்டமான பச்சை நாகத்தை இரண்டாக கிழித்தெறிந்தது. தாக்குதல் அத்துடன் நிற்கவில்லை. அது தொடர்ந்து சென்று அவியமுதனை நேரடியாக தாக்கியது. ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் சூழ்ந்திருந்த அந்த அரங்கத்தில் ஒரே ஒரு வலிமிகுந்த அலறல் மட்டும் ஒலித்தது. அனைவரின் கண்முன்னே அவியமுதன் ஒரு பீரங்கி குண்டு போல பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டு தொலைவில் இருந்த ஒரு பாறையின் மீது மோதினான். அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. அவன் மார்பில் ஒரு ஆழமான வாள் வெட்டுக்காயங்கள் தோன்றியது. அதிலிருந்து ரத்தம் சீராக வழிந்து கொண்டிருந்தது. ஒரு கஜசூர நிலை வீரனாகவும் வாயுபூத சக்தியை கொண்டவனாகவும் இருக்கும் அவியமுதனுக்கு அவனது காயங்கள் வேகமாக ஆறியிருக்க வேண்டும். ஆனால் அவனது சக்தி வற்றி போய்விட்டதால் காயங்கள் மிக மெதுவாகவே ஆறிக்கொண்டிருப்பது தெளிவாக காண முடிந்தது. அவியமுதன் ஏற்கனவே போரில் தோற்றுவிட்டான் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. ஆனாலும் அவன் இன்னும் சரணடையவில்லை. சுகந்தனின் அந்த பயங்கரமான தாக்குதலை கவனித்த அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். சுகந்தன் சாதாரண வீரன் அல்ல. ஆச்சாரிய தாமாவும் வத்சலாவும் எச்சரித்தது உண்மைதான். அவனுடன் மோதப்போவது அத்தனை எளிதான காரியமல்ல. இதுவரை அவன் காட்டியதே இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்றால் அவன் மறைத்து வைத்திருக்கும் துருப்புச் சீட்டுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அவன் தன் பார்வையை மீண்டும் களத்தின் பக்கம் திருப்பினான். சுகந்தன் இப்போது அவியமுதனை வீழ்த்தி விட்டான். போர் விதிகளின்படி அவன் அவியமுதனிடமிருந்து அந்த மிருகத்தை உருவாக்கும் இரகசிய வித்தையை விளையாக பெறப்போகிறான் என்பது தெளிவாக தெரிகிறது. உண்மையில் இந்த போர் வெறும் வெற்றிக்கானது மட்டுமல்ல, இது மற்றவர்களின் அரிய சக்திகளையும் இரகசியங்களையும் அபகரிக்கும் ஒரு வேட்டைக்களம். இன்னும் சிறிது நேரத்தில் என் போட்டி துவங்கிவிடும். என் எதிரி யார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த போர் ஆபத்தானதுதான். ஆனால் வெறும் வெற்றியை தாண்டி எனக்கான வலிமையான ஒரு சக்தியை பெறவும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. அபிமன்யு தன் பார்வையை மீண்டும் போர்க்களத்திற்கு திருப்பிய போது அவன் கண்கள் மீண்டும் இரக்கமற்ற சுகந்தன் மீது நிலைத்தன. தனக்கு முன்னால் படுகாயமடைந்து கிடக்கும் அவியமுதனை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்த சுகந்தனின் உடலில் இருந்து இப்போது கூட ஆற்றல் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அவியமுதன் நிமிர்ந்து பார்த்தான். சுகந்தனின் முகத்தில் இருந்த அந்த இரக்கமற்ற பாவனையை கண்டபோது பீதி அவனை முழுமையாக ஆட்கொண்டது. பயத்தில் தள்ளாடியபடியே அவன் அலறினான். நான் சரணடைகிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை தர நான் தயார் என்றான். பேசும்போது அவன் குரல் நடுங்கியது. நடுங்கும் கைகளால் வாயிலிருந்து வழிந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு மீண்டும் கெஞ்சினான். உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றான். அவியமுதனின் கண்களில் பயம் நிரம்பியிருக்க பலவீனமான குரலில் தொடர்ந்தான். நமக்கு இடையே நடந்ததை மறந்துவிடு. நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த தருணத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்னிலையில் அவமானப்படுவதைப் பற்றி அவியமுதன் கவலைப்படவில்லை. அவன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்பினான். நிற்கக்கூட முடியாமல் திணறிய அவன் தள்ளாடியபடியே பின்வாங்கினான். ஆனால் சுகந்தனின் பதிலை கேட்ட அந்த நொடியில் அவன் முகம் வெளிறிப்போனது. சுகந்தன் அமைதியான குரலில், எனக்கு தேவையானதை கொடுக்க உன்னால் முடியாது, ஆனால் அதை எடுக்க என்னால் முடியும் என்றான். ஒரு பயங்கரமான சிரிப்புடன் சுகந்தன் தன் வாளை உரைக்குள் போட்டான். பிறகு ரத்தம் போன்ற தனது செந்நிற ஆற்றலை நேரடியாக அவியமுதனின் உடலுக்குள் செலுத்தத் தொடங்கினான். பார்வையாளர்கள் வரிசையில் இருந்து இதை பார்த்த அபிமன்யு அதிர்ச்சியில் கூச்சலிட்டான். சுகந்தன் என்ன மாதிரியான வித்தையை பயன்படுத்துகிறான்? அவன் ஏன் தன் சக்தியை அவியமுதனின் உடலுக்குள் அனுப்புகிறான்? அபிமன்யுவின் முகத்தில் ஆச்சரியம் நிரம்பியிருந்தது. தீவிரமான குரலில் வத்சலாவிடம் திரும்பியவன், இது என்ன வகையான தாக்குதல் என்று உனக்கு தெரியுமா
என்று கேட்டான். வத்சலா சுகந்தனின் கைகளை சுட்டிக்காட்டி அவன் உருவாக்கும் முத்திரைகளை பார்க்கச் சொன்னார். அபிமன்யு, போர் இன்னும் முடியவில்லை. பார்த்து கொண்டே இரு, உனக்கு விரைவில் புரியும். அவள் கண்கள் சுகந்தன் மீதே நிலைத்திருக்க கவலை அவள் முகத்தில் பரவியது. சுகந்தனின் கைகள் உருவாகும் முத்திரைகளை அபிமன்யு கூர்மையாக கவனித்த போது அவனது அதிர்ச்சி அதிகமானது. பொதுவாக முத்திரைகள் சுற்றியுள்ள சூழலிலிருந்தோ அல்லது வீரனின் சொந்த உடலிலிருந்தோ சக்தியை ஈர்க்கும். ஆனால் இந்த முத்திரை வித்தியாசமாக இருந்தது. அதற்குள் திரளும் ஆற்றல் சாதாரணமானது அல்ல. அந்த ஆற்றலின் நிறம் கூட மாறுபட்டிருந்தது. அது தூய்மையான சக்தியாக இல்லாமல் ஒருவித கருப்பும் ஊதாவும் கலந்த விசித்திரமான ஆற்றலாக இருந்தது. அது உயிரை உறிஞ்சும் ஒரு கருந்துளை போல காட்சியளித்தது. அபிமன்யுவை இன்னும் திடுக்கிட வைத்த விஷயம் என்னவென்றால், இந்த ஆற்றல்கள் சுகந்தனிடமிருந்து மட்டும் வரவில்லை. அவன் அவியமுதனுக்குள் செலுத்தியிருந்த செந்நிற சக்தி பாதையில் இருந்து பின்னோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அபிமன்யு அந்த பயங்கரமான உண்மையை உணர்ந்தான். முத்திரைகள் இருக்கும் அந்த ஆற்றல் அவியமுதனின் உடலில் இருந்து சுகந்தன் உறிஞ்சும் ஆற்றல். அவியமுதனின் சக்தி பலவந்தமாக பிரித்தெடுக்கப்பட்டு சுகந்தனால் உறிஞ்சப்பட்டுக் கொண்டிருந்தது. திகைத்துப் போன அபிமன்யு கேட்டான், வத்சலா, சுகந்தன் அவியமுதனின் சக்திகளை உறிஞ்சுகிறானா? அவியமுதன் அலற ஆரம்பித்தான். ஆயிரக்கணக்கான ஊசிகள் தன் உடலை குத்துவதைப் போல அவன் உணர்ந்தான். முத்திரை வலுவடைந்து அதற்குள் இருந்த ஆற்றல் தீவிரமடைந்த போது அவியமுதனின் முகம் வெளிரிப்போய் கடைசியில் முற்றிலும் வெண்மையாக மாறியது. அவனது கண்கள் உள்ளே சென்று தோல் சுருங்கி கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு முதியவனைப் போல மாறத் தொடங்கினான். அவனது அலறல் சத்தம் வெளியே வராமல் தொண்டைக்குள்ளேயே அடங்கியது. அவனது உயிர் சக்தி ஒரு சிவப்பு மூடுபனி போல பிரிந்து சுகந்தனின் கைகளுக்குள் ஐக்கியமாவதை அனைவரும் திகிலுடன் பார்த்தனர். இது வெறும் தோல்வி அல்ல, ஒரு ஆன்மாவின் அழிவு. ஆனாலும் அதை தடுத்து நிறுத்த யாரும் முன்வரவில்லை. முன்பே அறிவிக்கப்பட்ட போரின் விதிகள் இதை அனுமதித்தன. அபிமன்யுவின் கண்களில் கோபம் மின்னியது. இது உண்மையிலேயே ஒரு கேவலமான வித்தை. இதற்கு கொன்றுவிடலாம். குறைந்தபட்சம் அவன் இப்படி துன்பப்பட வேண்டியிருக்காது. அவியமுதன் உயிர் பிழைத்தாலும் அவனது நிலைமை மரணத்தை விட மோசமாக இருக்கும் என்பதை அபிமன்யு புரிந்து கொண்டான். அவன் மீண்டும் ஒருபோதும் கஜசூர நிலையை அடைய வாய்ப்பில்லை. அத்தகைய வாழ்க்கை மரணத்தை விட கொடிய தண்டனை. தாழ்ந்த குரலில் அபிமன்யு முணுமுணுத்தான். இந்த சுகந்தன் மிகவும் ஆபத்தானவன். அவன் சுகந்தனை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த போது மற்றொரு குரல் அவன் காதுகளை எட்டியது. அது தொலைவில் நின்று இருந்த சசிரேகாவுடைய குரல். அவள் புன்னகையுடன், அபிமன்யு, இது சாதாரண வித்தை அல்ல. எதிராளியின் சக்தியை உறிஞ்சி வலிமையாகும் யுக்தி. இன்னும் சில நாட்களில் சுகந்தனின் சக்தி கஜசூர நிலையின் 3ஆம் கட்டத்தை தாண்டிவிடும். அல்லது அவன் ஒரு பவித்ரோதய வீரனாக கூட மாறலாம். ஜாக்கிரதையாக இரு. சுகந்தனின் உண்மையான எதிரி நீதான். அதற்கு காரணம் என் அழகான சகோதரி. அந்த கொடூரமான காட்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டே சசிரேகா சிரித்தாள். அபிமன்யு அவள் வார்த்தைகளை உள்வாங்கும் முன்பே வத்சலா இன்னும் தீவிரமான குரலில் தொடர்ந்தாள். அபிமன்யு, நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சசிரேகா எச்சரித்தது சரிதான். இந்த வித்தையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உலகிலேயே மிகவும் மர்மமான ஒன்று. இதற்கு மொத்தம் 5 நிலைகள் உண்டா. மீதமுள்ள 4 நிலைகளும் உதிரபுரி பேரரசிடமும் வேதாள குலத்திடமும் உள்ளன. அங்குருதி குலத்திடம் இருப்பது முதல் நிலை மட்டுமே. இருப்பினும் அந்த முதல் நிலை வித்தையே இவ்வளவு ஆபத்தானது. அதை பயன்படுத்திதான் அங்குருதி குலத்தினர் தங்கள் சக்தியை அசுர வேகத்தில் அதிகரிக்கிறார்கள். இந்த ரகசிய முத்திரையை கொண்டு ஒரு வீரனால் தன் பலத்தை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருக்கிக் கொள்ள முடியும். முக்கியமாக இந்த கலையை பயன்படுத்தி அவர்கள் எதிரிகளின் சக்தியை திருடி தங்களுக்கு சாதகமாக அறுவடை செய்கிறார்கள். இதனால்தான் பெரும் வலிமை கொண்ட உதிரபுரி பேரரசு கூட இவர்களுடன் நேரடியாக மோதுவதை தவிர்க்கிறது. பல நூற்றாண்டுகளாக இந்த குலங்களுக்கு இடையே போர்கள் நடந்தாலும் இந்த வித்தையின் இறுதி ரகசியம் மட்டும் இன்னும் யாருக்கும் பிடிபடாத மார்க்கமாகவே இருக்கிறது. பேசி முடிக்கும் போது வத்சலாவின் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அந்த வித்தை மறுக்க முடியாதபடி கொடூரமானதாக இருந்தாலும் அதன் போர்த்தந்திர மதிப்பை அபிமன்யுவால் மறுக்க முடியவில்லை. எதிரியை கொல்லும் முன் அவனது சக்தியை பெறுவது ஒரு போர் வீரனின் பார்வையில் லாபகரமான பரிமாற்றம்தான். வத்சலா விளக்கி முடிப்பதற்குள் சுகந்தன் தனது முத்திரையை முடித்திருந்தான். அவன் தன் பார்வையை அபிமன்யு அமர்ந்திருந்த மேடையின் பகுதியை நோக்கி உயர்த்தினான். இரக்கமற்ற கண்களுடன் சுகந்தன் சத்தமாக சொன்னான், சிறுவனே,
உண்மையான சித்திரவதை என்ன என்பதை நான் உனக்கு காட்டுவேன். நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் முன் நீ தோற்றுவிட மாட்டாய் என்று நம்புகிறேன். இந்த போரில் நீ நீடித்தால் நான் உன் சக்திகளை எடுத்து பவித்ரோதையின் நிலையை அடையும் அளவுக்கு வலிமை பெறுவேன். அதன் பிறகு மகாவஜ்ர போட்டியில் எனக்கு எதிரே யாரும் நிற்க முடியாது. சுகந்தன் பேசுவது தெளிவாக கேட்காவிட்டாலும் அவனது நோக்கம் என்ன? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஹைப் என்றால் ஹைப் செய்யுங்கள். சேனலை தொடர்ந்து கேளுங்கள்.